சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு அரசு துறைகள் சார்பில் 169 நபர்களுக்கு பல்வேறு பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் காவல்துறை சார்பில் பணிக்காலத்தில் காலமான காவலர்களின் வாரிசுதாரர்களுக்கு 115 பேருக்கு தற்போது கருணை அடிப்படையிலான தகவல் பதிவு உதவியாளர் மற்றும் காவல் நிலைய வரவேற்பாளர் பணிகளுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அதே போல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு மீன்வளர்ச்சி கழகம் ஆகியவற்றில் இடைநிலை உதவியாளர், தட்டச்சி மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் ஆகிய பணிகளுக்கான தேர்வு செய்யப்பட்ட 36 நபர்களுக்கு தற்போது பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே இந்த ஆண்டு மட்டும் தமிழக அரசின் சார்பில் 1 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு துறை வாரியாக அங்கு இருக்கக்கூடிய டிஎன்பிசி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் 36 பேர்களுக்கு தற்போது பணி நியமன ஆணையை வழங்கி வருகிறார். மேலும் 14 இடங்களில் 176.93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2000 படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட உள்ள பணிபுரியும் மகளிர் விடுதிகளுக்கு அடிக்கல் நாட்டிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு என்றாலே அன்பும் அரவணைப்பும் புதிய பாதைகளும் தான். அப்படி ஒரு அழகிய பாதையாக நமக்கு வந்தது தோழி விடுதி. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தின் மூலம் தோழி விடுதி திட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்தது. பணிபுரியும் மகளிருக்கான நவீன வசதிகளுடன் கூடிய விடுதிகளை மாநிலம் முழுவதும் அமைத்து வருகிறது அரசு. தாம்பரம், கூடுவாஞ்சேரி, திருச்சி உள்ளிட்ட 16 இடங்களில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட தோழி விடுதிகளால் 1380க்கும் மேற்பட்ட மகளிர் பயனடைந்து வருகின்றனர். 24 மணி நேர பாதுகாப்பு வசதி, சிசிடிவி கண்காணிப்பு, பயோமெட்ரிக், சுத்தமான காற்றோட்டமான அறைகள், வைஃபை வசதி, சலவை வசதி, மாற்றுத்திறனாளிகளும் அணுகக்கூடிய வகையிலான கட்டமைப்பு, பொழுதுபோக்கு அறைகள் என பல வசதிகளை கொண்டுள்ளது தோழி விடுதிகள். இதன் தொடர்ச்சியாக தற்போது திருவண்ணாமலை, ஓசூர், சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆகிய இடங்களில் 442 படுக்கை வசதிகளுடன் 38.15 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தோழி விடுதிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்துள்ளார்கள். மேலும் சென்னை, கிருஷ்ணகிரி, கடலூர், ராணிப்பேட்டை, கரூர் உள்ளிட்ட 14 இடங்களில் 2000க்கும் மேற்பட்ட மகளிர் பயனடையும் வகையில் 177 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தோழி விடுதிகளை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.